இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய 19th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். கிவன் ஏ கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சிங்கிற மேட்ரிக்ஸும் கொடுத்துட்டாங்க. அண்ட் இஃப் பிஏ இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. பிஏயும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு சி ஸ்கொயர்டு, சி இன்ட்டு சின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த கண்டிஷனில் இருக்கும்போது ஃபைண்ட் பிஎன்கியூவோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ பிஏ இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டுங்கும் போது சி இன்ட்டு சி. அவள் ஃபஸ்ட்டு பிஏ கண்டுபிடிப்போம், அடுத்து சி ஸ்கொயர்டு கண்டுபிடிப்போம். ரெண்டே ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு பிஎன்கியூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு பிஏ கண்டுபிடிப்போமா? பியும் ஏயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பி எழுதிக்கிறேன். 0 மைனஸ் கியூ 1 0 இன்ட்டு பி 0 0 2. ஸோ மேட்ரிக்ஸ், ஓகே, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ரோ column 0 into p 0 minus q into 0 0. அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 into 0 0 minus 2q. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 into pp plus 0 into 0 0 1 0 0 plus 0 into 0 0. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 plus 0 0 minus 2q, இங்கே p இங்கே 0 கிடச்சிருக்கு. இதுதான் பிஏ, பிஏவோட ஆன்சர். நெக்ஸ்ட் நான் இப்போ சி ஸ்கொயர்டு அப்படின்னா சி இன்ட்டு சி தான். அப்போ சி என்னது? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 2 மைனஸ் 2 2 2. இதே இதை கொண்டு இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் சி இன்ட்டு சினால். கவனமாக செய்யணும், ஏன்னா எல்லாமே 2ஆக இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ கவனமாக செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 2s are 4 மைனஸ் 2 2s are 4. அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் 2 2s are 4 மைனஸ் 2 2s are 4. ஓகே, சரி. அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 2 2s are 4 ப்ளஸ் 2 2s are 4. 2 2s are மைனஸ் 4 ப்ளஸ் 2 2s are 4. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 4 0 ஆயிரும். இங்கே மைனஸ் 4 மைனஸ் 8ன்னு ஆயிரும். இங்கே ப்ளஸ் 8ன்னு ஆயிரும். இங்கே 0ன்னு ஆயிரும். இதுதான் நம்மளுக்கு என்னது? சி ஸ்கொயர் வேல்யூ. இப்போ இந்த பிஏவையும் சி ஸ்கொயர்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். 0 மைனஸ் 2q பி 0 இல்லையா? சீக்வல் டு தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 0 மைனஸ் 8 8 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 0 0லாம் விட்டுடலாம். இதில் வந்து இந்த செகண்ட் எலமெண்ட் இருக்கு இல்லையா, மைனஸ் 2q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 2q is equal to 8, q is equal to 8 by 2, so q is equal to 4. அதே மாதிரி இது டைரெக்டாக p is equal to 8ன்னு எழுதிடலாம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது இல்லை, 0க்கு 0. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு p is equal to 8, q is equal to 4ன்னு கிடச்சிருச்சு. இதுதான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஓகேவா? நீங்கள் இதில் எதுனாலும் என்ன செஞ்சுக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். பி வேல்யூ க்யூ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். ஈஸியாக இருக்குது இல்லையா? ஓகே, தேங்க்யூ.